கடலூர் தேவனாம்பட்டினத்தில் தந்தை பெரியார் கலைக்கல்லூரியில் பிற்படுத்தப்பட்ட மாணவர் தங்கும் விடுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி விடுதி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை நகரத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் தலைமை அலுவலகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவர் விடுதி தான் சார் இந்த பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி. இங்க 100க்கும் மேல பசங்க தங்கியிருக்காங்க சார். இங்க 100க்கும் மேல தங்கியிருந்தாலும் இங்க குடிக்க குளிக்க வசதிகள் எதுவுமே இல்லை சார். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பழமையான பில்டிங் தான் சார் இங்க வச்சு மாணவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு வசதியுமே இல்லாம மாணவர்கள் ஒரு ஆட்டுப்பட்டியில் அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா இங்க சாப்பாடுக்காக கொடுத்தாலும் பரவாயில்ல சார், சாப்பாடுல எந்த தரமும் இல்லாத உணவுகள். அதுக்கப்புறம் அதிகாரிகள் யாரும் இந்த அலட்சிய போக்கால யாரும் இந்த மாணவர்களுக்கு கண்டுக்கிறதே இல்லை சார். குடிநீர் வசதியும் குளிக்கிறதும் எல்லாமே ஒரே தண்ணியில தான் சார். வசதிகள் எதுவும் செஞ்சிடல. எத்தனை முறை கலெக்டர் கிட்டையும் கல்லூரி முதல்வர்கிட்ட கொடுத்தாலும் எந்த வசதியும் செய்ய மாட்டாரு சார். கேட்டா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அதிகாரியை போய் கேளுங்க. எங்களுடைய ஒரே குரல் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அதிகாரி இங்க சொல்லட்டும், அப்ப நாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் கடைசி முடிவா இருக்கோம். இது குறித்தான மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். பெரியார் கலைக்கல்லூரி கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் என்ற பகுதியில் பெரியார் கலைக்கல்லூரி இயங்கிட்டு இருக்கு. இதற்கு அருகாமையிலே பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதி இருக்கு. இந்த விடுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 மாணவர்கள் இந்த விடுதியில தங்கி கல்லூரியில படிக்கிறாங்க. இவங்களுடைய முக்கியமான கோரிக்கை பாத்தீங்கன்னா உணவு மற்றும் குடிநீர், அடிப்படை வசதிகள்லாம் எதுவுமே தரமற்ற முறையில் அந்த விடுதியில் இருக்கிறாங்க. பல முறை நாங்க கல்லூரி நிர்வாகத்துக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்டே நாங்க பல முறை மனு கொடுத்து எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கல. தொடர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையை இந்த விடுதியில் இருக்கிறதுனால அந்த 3 காரணங்களை கூறி கலைக்கல்லூரிக்கு எதிர்த்தாப்புல இன்று அவர் சாலை முறையில் ஈடுபட்டாங்க. இது குறித்து தகவல் அறிந்த தேவனாம்பட்டினம் காவல்துறையினர் சம்பவத்துக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அப்பொழுதும் அவர்கள் யாரும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யாரும் வராதனால இந்த போராட்டம் தொடர்ந்து சொல்ல அறிவிச்சிருந்தாங்க. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்தில் தகவல் தெரிவித்தன. மாவட்ட நிர்வாகத்திலிருந்து இப்ப தற்சமயம் அந்த விடுதியில அவர்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றினா எங்களுடைய போராட்ட கைக்கும், இல்லைன்னா எங்களுக்கு போராட்டம் தொடர்ந்து அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. போராட்டம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.